ஜெய்ஹிந்த் அன்பு உறவுகளே, இன்று நாள் 23 ஆகஸ்ட். அதாவது நம்முடைய ஜெகத்குரு ஐயாவின் குரு பஞ்சகவ்யம் அது தெளித்து 5வது நாள். இந்த செடியை என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது ஒரு வகையான மஞ்சள் நிறத்தில் பூக்கக்கூடிய செம்பருத்தி என்று சொல்லியிருக்கிறேன். இதோடைய ஆச்சரியத்தை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதோ பாருங்கள், இன்று அந்த செம்பருத்தி பூத்திருக்கிறது. அந்த குரு பஞ்சகாவியத்தை தெளித்த 5வது நாளில் ஜெகத்குரு ஐயாவின் நிறைய பஞ்சகாவியங்கள் வந்திருக்கிறது. ஆனால் இதில் இருக்கின்ற அந்த சுவாரஸ்யம் என்னவென்றால், இதோ துளிர் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. நான் இதை எப்படி உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறது என்று எனக்கு தெரியவில்லை. இதை பாருங்கள், இது என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்படியே துளிர் அழகாக வெடிக்குது. நான் எந்த தண்ணியும் விடவே இல்லை. அது பஞ்சகாவியம் தெளித்ததோட குரு பஞ்சகாவியம் தெளித்த பிறகு நான் எந்த ஒரு மூமெண்ட்டும் இதில் பண்ணல. அடுத்ததாக இந்த நந்தியாவட்டி பூ பாருங்கள். இதுவும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப பெருசாக பூக்குது. இது ஒரு புறம் இருக்க, இந்த நம் தெளித்த அந்த மாங்கன்று, இது நாட்டு மாங்கன்று, துளிர் வெடித்து எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். 5வது நாளில் இந்த அளவுக்கு நம்முடைய மண்ணின் மரங்கள் நம்முடைய இயற்கையை நேசித்து கொண்டிருக்கிறது. மனசுக்கு பிடித்தவர் நம் பக்கத்தில் இருந்து விட்டால் நம் உலகத்தை வசப்படுத்தலாம். அதுபோல தான் இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தியும் அழகாக பூத்திருக்கிறது. இந்த செம்பருத்தி சிவப்பு செம்பருத்தியை பாருங்கள். ஜெகத்குரு ஐயாவின் அந்த குரு பஞ்சகாவியத்தை நான் என்னுடைய சகோதரி திரு வள்ளியம்மை கூறியதன் பேரில் தெளித்தேன். அதன் பிறகு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் 5 தினங்களில் வரும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவ்வளோ மிக சிறப்பாக இவையெல்லாம் துளிர்த்து கொண்டிருக்கிறது. இந்த துளிர்ப்பை பாருங்கள். அந்த மாங்கன்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். துளிர் எப்படி வெடிக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதோ நான் அதை அன்று இலையிலும் கிளையிலும் வேரிலும் தெளித்தேன். 5 தினங்களில் இவ்வளோ பெரிய துளிர்கள் இங்கு வெடித்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் அதாவது ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறது இந்த செடிகள். அவர்களுடைய நுண்ணிய அந்த உணர்வு, அந்த உணவு பிடித்தமான உணவாக இருக்கிறது. அந்த குரு பஞ்சகவ்யம் இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரியதாக ஒரு இட்லி செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. சந்தோஷம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். ஒரு 3-4 மாதங்களாக எந்த ஒரு பூவும் நம்ம மண்ணுக்கு வரல. அப்புறம் இது பஞ்சகாவியம், குரூப் பஞ்சகாவியம் தெளித்த பிறகு அது நான் மொக்கு வச்சது பார்க்கவே இல்லை மேம். பூத்துச்சு. மேலே நான் ஜூம் பண்ணி பார்க்கக்குள்ள அதுலேயுமே 2 மொட்டு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. நந்தியாவட்டு பூ வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. இது தெளித்த உடனே பெருசாக வருது. அது மாதிரி அந்த அடுக்கு செம்பருத்தியும் அப்படி தான் இருக்குது. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதான் அது மரங்களுக்கு, அதோடைய மனசுக்கு இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வீட்டில் மாமா வந்தாலோ இல்லை ரிலேஷன்ஸ் தாத்தா வந்திருந்தாலோ அவங்களுக்கு குதூகலமாக சாப்பிட்றதுக்கு, கதை சொல்கிறதுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. ஓடி ஆடி நிற்கவே மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த செடிகளுக்கு இந்த குரு பஞ்சகாவியம் வந்து கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷத்தில் துளிர் வெடிக்கிறதும் பூ பூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதும், அது அவங்களுக்கு அந்த அந்த செடிகளுக்கு எல்லாருமே இந்த இது பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த எலுமிச்சையில் வந்து கீழே மண்புழு உற்பத்தி ஆனதாக இருக்கட்டும், ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்குது. 5ஆம் நாளில் வந்து இவ்வளோ நீட்டாக துளிர் மாமரத்தில் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க. 2வது ஒரு போகன் விழா செடின்னு ஒன்று காட்டியிருக்கேன். அதுவுமே ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. இத்தனைக்கும் நான் ரொம்ப டைல்யூட் பண்ணி தான் அடிச்சிட்ருக்கேன். அது அடுத்து நான் வீடியோவில் இன்ச் டேப் வச்சு அளந்துட்டு டேட்டு, வீடியோஸ் இதெல்லாம் போட்டுட்டு ஆஃப்டர் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம், ஏன்னா நான் அதுக்கு நடுப்புற ஆஃப்டர் 10 டேஸ் தான் திரும்பி ரீஸ்ப்ரே பண்ணணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்கேன். எப்படி அது பூ பூக்க ஆரம்பிக்குதா இல்லையான்னு நாங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் மேம். இதுக்குமே அடிச்சிருக்கேன், தென்னை மரத்துக்கே அடிச்சிருக்கேன். ஸோ அதோடைய குரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ரெக்கார்டடாக நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி நம்ம செஞ்சிட்ருக்கோம் மேம். ஜெய்ஹிந்த் மேம்.